கியூபாய்டு 8th படிச்சிருப்பீங்க. நார்மலா தான் இருக்கும். நமக்கு மெயினா பாத்தீங்கன்னா கோன், சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி. இப்போ கியூபாய்டு ஷேப் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ரெக்டாங்குலர். அப்ப ரெக்டாங்குலரோட ஏரியா என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெக்டாங்குலரோட ஏரியா என்ன? லென்த் இன்டு பிரெத். லென்த் இன்டு பிரெத். அப்படி 3Dக்கு மாத்துங்க. ரெண்டு ரெக்டாங்குலரையும் ஜாயின் பண்றது வந்து நம்ம கியூபாய்டு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு ரெக்டாங்குலரையும் ஜாயின் பண்ணி படிக்கிறது வந்து கியூபாய்டு. கரெக்ட்டுங்களா? அப்ப பாருங்க. ஜாயின் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். அப்ப அடிஷன்னா என்ன ஆகும்? ஜாயின் பண்றதுனால அடிஷனா ஒண்ணு வரும், ஹைட்னு ஒண்ணு வரும். கரெக்ட்டுங்களா? ரெண்டு ஜாயின் பண்றதுனால எல்பி தவிர ஹைட்னு வரும். சரியா கண்ணு? ஓகே சார். அப்ப இதுக்கு என்ன வேணும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும், அண்ட் வால்யூம் வேணும். எதுக்கு? 3Dக்கு. சரியாப்பா? ஆமா. ஓகே சார். கணத்துல கை வைக்காதடா, தூக்கிடுவேன். அப்ப என்னாச்சு? இது என்னது? இது லென்த்தா பிரெத்தா? இது என்ன? இது என்ன? இது என்ன? இது ஹைட். கரெக்ட்டுங்களா? ஹைட், அது கீழ இருக்கிற இது லென்த், அது அடுத்து பிரெத். அப்ப வால்யூம் ஈஸி. வால்யூம் வந்து என்ன ஆகும்? எல்பி ஹெச் ஆகும். கரெக்டா? வால்யூம் வந்து என்ன ஆகும்? எல்பி ஹெச் ஆகும். கரெக்டாப்பா? கரெக்ட். இதை போல்ட் போனே வந்துச்சு, நான் ஸ்ட்ரைட்டா போடுறேன். சரி, அடுத்து டிஎஸ்சி அண்ட் சிஎஸ்சி வேணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சிஎஸ்சி என்ன, டிஎஸ்சி என்ன? எனி ஐடியா? சிஎஸ்சி டிஎஸ்சி. சிஎஸ்சி என்ன, டிஎஸ்சி என்ன? டிஎஸ்சி னா டைமென்ஷன். டி இல்ல டி. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? அப்படினா எனக்கு சிஎஸ்சி டிஎஸ்சி ன்னு கேட்டுச்சுங்க சார். ஓ, அப்படி கேட்டுச்சா? சிஎஸ்சி னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்சி னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரி. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் கியூபாய்டுக்கு அப்படினா 2h * l + p1. 2h * l + p1. இதுக்கு என்ன வரும்னா 2 * lp + ph + hl வரும். சரிங்களா? ஓகே சார். எதனால இந்த மாதிரி வருது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார் அதுல சார் ஏன்னா வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6 சைடையும் வந்து எடுக்கறாங்க சார். 6 சைடு இருக்குது. கரெக்ட்டா? 6 சைடு என்ன? லெந்த் பிரெத் பேஸ் பண்ணி 2 சைடு. இங்க பாருங்க. லெந்த் பிரெத். இந்த சைடு அடுத்து இந்த சைடு. இது ரெண்டு என்னது? எல்பி வெச்சு வருது. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்னது? இது ஹெச்பி. ஹெச்பி வெச்சு இதுவும் வருது. ரெண்டு சைடு. கரெக்ட்டுங்களா? இது மாதிரி ஒவ்வொரு ரெண்டு சைடு வரனால 6 சைடுக்கு இது வந்துருது. கரெக்ட்டுங்களா? ஓகே. அதனால இது டிஎஸ்ஏ வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்துரும். சரிங்களா? ஓகே சார். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன நடக்கும்னா இந்த கீழ இருக்கிற பார்ட் பாத்தீங்களா, இந்த கீழ இருக்கிற பார்ட். ஆமாங்க சார். அதுவும் உனக்கு லெந்த் டு பிரெத் வராது. லெந்த் இன்டு பிரெத் இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 2 * hL + 2 * hp. கரெக்ட்டுங்களா? ஏன் ரெண்டு பார்ட் வராது? சார் ஏன்னா வந்து அந்த லெந்த் இன்டு பிரெத் இருக்கிற சைடு தான் நம்ம கணக்கு எடுக்கல. அது வராது. அது என்னன்னா இப்போ ஒரு டப்பா வச்சுக்கோ. டப்பா கியூபாய்டு மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் இல்லைன்னா ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு. அட்டைப்பெட்டியில கீழே இருக்கிற பார்ட்டும் மேல இருக்கிற பார்ட்டும் அதிகமா யூஸ் பண்ணுவோமா? ஒன்லி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும் தான் மேல இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்கிறத அதை கூட யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டா? அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற 4 பார்ட்டுக்கு தான் வந்து நம்மளுக்கு கண்டென்ட் வைக்க முடியும். மீதி இருக்கிற 2 பார்ட்டுக்கு வந்து கண்டென்ட் வைக்க முடியாது. அப்போ எது கர்வ்டு? அந்த 4 பக்கம் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் இருக்கும். அதாவது ஹைட், பிரெத் அண்ட் ஹைட், லெந்த். இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறத விட நீ சொன்ன மாதிரி இதுக்கு வராது. கீழே லெந்த் இன்டு பிரெத் பார்ட் வராது. எது லெந்த் இன்டு பிரெத் பார்ட் எது? இந்த கீழே இருக்கிற மாதிரி நான் ஷேப் காட்டுறேன். இந்த கீழே இருக்கிற பார்ட்டும் மேல இருக்கிற பார்ட்டும் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்? அதிகமா அந்த கண்டென்ட் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அதனாலதான் கர்வ்டு சர்ஃபேஸ்ங்கிறது இந்த வெளியிருக்கிற 4 பார்ட், இந்த பக்கம் சைடுல இருக்கிறது, இந்த பக்கம் சைடுல இருக்கிறது, கரெக்ட்டா? இந்த பக்கம் சைடுல இருக்கிறது, இது மட்டும் யூஸ் பண்ணுவோம். சரியாடா கண்ணு? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதுங்க சார். அப்ப இதை வச்சு நீ ஃபார்முலா மெமரி பண்ண தேவையில்லை. மைண்ட் கால்குலேஷன் நீ போடலாம். ஃபார்முலா மெமரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா?
சேஃப் ஓகே மைண்ட்ல சார். ஏறிடுங்க. சேஃப் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே சார். இப்ப பார்க்காம சொல்ல பார்க்கலாம். கண்ண முடிக்கும். கண்ண முடிக்கும் 2 ஃபார்முலா சொல்லு. 3 ஃபார்முலா சொல்லு. சார் cuboid, ஆ. curved surface area 2HL plus HB, total surface area 2HL plus LB plus BH. வால்யூம் சார் வால்யூம் LBH. சூப்பர். ஐடியா கிளியரா? செகண்ட் ஓப்பன் clear. பண்ணிக்கப்பா. இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? ஸ்கொயரோட ஷேப் தான் வந்து கியூபாய்டு. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். ஸ்கொயரோட ஏரியா என்னடா கண்ணு? ஸ்கொயரோட ஏரியா என்ன? 4A square. ஸ்கொயரோட ஏரியா வந்து a ஸ்கொயர். A square. பெரிமீட்டர் வந்து 4a. பெரிமீட்டர் வந்து 4 பக்கம் ஆட் பண்ணி போனா அதான் பெரிமீட்டர். சரிங்களா? கியூபாய்டு பார்க்கலாமா? ஓகே சார். கியூபாய்டு என்ன இருக்கும்? ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் வந்து கனெக்ட் பண்றது வந்து கியூபாய்டு. கரெக்டாப்பா? ஆமாம் சார். அப்ப என்ன ஜாயின் பண்ணுங்க. ஆமாங்க சார். மத்தபடி இனிப்பு நிறைய சாப்பிட்டியா? மழை நினைச்சிட்டியா? என்னங்க சார்? சார் கிளைமேட்டுக்குங்க சார். ஓகே. சொல்றேன் கண்ணு. இதுக்கு என்ன ஆகும்? சிஎஸ்ஏ என்ன, டிஎஸ்ஏ என்ன, வால்யூம் என்ன? ஆல்ரெடி நீ வந்து கியூபாய்டு கண்டுபிடிச்சிருப்பியா? அந்த கியூபாய்டு ஃபார்முலால நீ ரீப்ளேஸ் பண்ணா போதும். அதான் வந்து ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? கியூபாய்டு ஓகே டிஎஸ்ஏ ஆல்ரெடி தெரியுது வந்து என்பிஹெச். கரெக்டா? வால்யூம் என்ன என்பிஹெச். கரெக்டாப்பா? அப்படின்னா எஸ் கியூப். அப்ப இங்க என்னன்னா லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? அப்ப ஈக்குவல் என்ன கிடைக்கும்? a கியூப்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இந்த இடத்துல என்ன கிடைச்சது? 2h * l + d கியூப் ஆயிடுது. அப்ப இது மூணுமே ஈக்குவல் இங்க என்ன நடக்கும் சொல்ல பார்க்கலாம்? 4A square ஆயிடும். சூப்பர், வெரி குட். அப்ப ஒன்னு தெரிஞ்சு இன்னொன்னு வந்துருதா? அப்ப இங்க என்னாச்சு? ஆமா 2 * ஏன்னா 2 into A into A plus A சார். 2A into 2 4A square. அப்ப 3a ஸ்கொயர். 3 * a ஸ்கொயர் வந்து 3a இது ஸ்கொயர். 6A. 6a ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? புரிஞ்சுதுங்க சார். அப்ப கியூபாய்டோட ஓவர்லாம் கம்ப்ளீட்டட். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அடுத்து யார் வராங்கன்னா சர்க்கிள். சர்க்கிள் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்பியரா மாத்த போறோம். சரிங்களா? சார் கோனுக்கும் சிலிண்டருக்கும் சார். போட்டுக்கலாம். சர்க்கிள் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சர்க்கிள் முடிச்சதுக்கு போய்க்கலாம் பார்த்தேன். இல்ல எவ்வளோனோட ஈஸியா கோன் பார்க்கலாமா? சர்க்கிளுக்கு வந்து வந்துடலாமா? சார் இல்ல சார் சர்க்கிளே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி, இதனோட ஃபார்முலா என்ன? ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் சர்க்கிள். ஏன்னா ரேடியஸ் இங்க இருக்க போது ரேடியஸ் நம்ம ஸ்பியர் தானே சார் பார்க்க போறோம். என்னப்பா? சர்க்கிள் எக்ஸ்ட்ராவா சொல்லி தரீங்களா சார்? இல்லடா, இப்ப எப்படி நான் வந்து ஸ்கொயர் சொல்லி கியூப் சொன்னேன். இங்க பாருங்க எடுத்துட்டு என்ன சொன்னேன்? ஸ்கொயர் சொல்லி கியூப் சொன்னேன். அந்த மாதிரி சர்க்கிள் சொல்லி ஸ்பியர் சொல்ல போறீங்க. ஆமாடா கண்ணு. ஓகேவா? ஓகே. அப்ப சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் வருதா? எஸ் சார். அப்ப ஸ்பியர்ங்கிறது அந்த ஸ்பியரோட ஷேப் ஆல்ரெடி நீங்க போட்டு காமிச்சு நினைக்கிறேன். அது கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஸ்பியர் சர்க்கிள் மாதிரி தான் மேக்ஸிமம் போறாங்க. 3D ஷேப் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்னால ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டு நடுவுல என்ன பண்ணிடுறாங்க? நடுவுல வந்து சின்ன சர்க்கிள் இப்படி கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? ஓகே சார். ஸ்பியர் ஷேப்புக்கு கொஞ்சம் இதா வரனால இப்படி கொண்டு வந்துடுறாங்க. கரெக்டாப்பா? இது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இது மொத்தமா என்ன வரும்? சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ அண்ட் வால்யூம். இது ஜெனரலா எழுதிடுறாங்க. இது வந்து என்ன ஆகும்னா 4/3 πr³ ஆயிடும். சரிங்களா? இது ரெண்டுமே சேம் ஃபார்முலா 4πr², 4πr² வந்து. சரியா? அது எப்படி வருது சார்? என்னடா கண்ணு? எப்படி அது டிரைவ் பண்றீங்க சார்? இல்ல டெரைவ் பண்ற மீன்ஸ் இது வந்து உங்களுக்கு 3D டயகிராம். இப்போ இது அந்த கூட நமக்கு மேனுவலா காட்ட முடியுது இந்த பேஸ்னு. இது வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் கூட காமிச்சு நினைக்கிறேன். 3D டயகிராம் வச்சு இந்த ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இதாவும் சொல்லி காமிச்சு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அதை வச்சு வரதுதான் அவனுக்கு வந்து இங்க 4² 4π² வந்துடும். சரிங்களா? ஓகே சார். அதை ஃபார்முலா நான் வச்சுக்கோ. அதாவது πr²னா நமக்கு சர்க்கிளோடது, 4πr²னா ஸ்பியரோடது. ஓகே சார். சரி, அடுத்து யார் வராங்க? செமி சர்க்கிள் வருவாங்க. செமி சர்க்கிள் எப்படி? இப்படி வச்சு இப்படி போட்டா இது பேர் செமி சர்க்கிள். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அப்ப செமி சர்க்கிள்னா ஆல்ரெடி சர்க்கிளோட ஃபார்முலா πr² ஃபார்முலா /2 போட்டா அத வந்து செமி சர்க்கிள் ஃபார்முலா. சரிங்களா? இதுல என்ன பண்றாங்க? கெமிஸ்பியர் கொண்டு வராங்க. கெமிஸ்பியர் எப்படி?
கெமிஸ்பியர் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு, அதாவது இப்படி வந்து கரெக்டாப்பா இப்படி வந்துட்டு இப்படி வரும். சரிங்களா? கெமிஸ்பியர். ஆமாங்க சார். அப்ப ஆல்ரெடி ஸ்பியரோட ஃபார்முலா என்ன? ஸ்பியரோடது 4πr². கரெக்ட்டுங்களா? இது வந்து டிவைட் பை 2 போட்டா என்ன கிடைக்கும்? 2πr² வருமா? இது வந்து என்னது? CSA. அடுத்து என்னது? DSA வேணும், அடுத்து வால்யூம் வேணும். சரிங்களா? இப்போ வால்யூமத்தோட ஃபார்முலா என்ன? 4/3 வந்தது. 4/3 என்ன கிடைக்கும்? 2/3πr³. சரியாப்பா? TSA என்ன வரும்? TSA மாறும். TSA என்ன ஆகும்னா இது 2πr²டா? இதுக்குள்ள பாருங்க ஒரு சர்க்கிள் வருதா? இங்க பாருங்க இது ஒரு சர்க்கிள் வருதா? அப்ப இதனோட வேல்யூ வந்து 2πr². கரெக்ட்டுங்களா? இந்த சர்க்கிளுக்கு πr². இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3πr². யாருக்கு? TSA க்கு. TSA க்கு வந்து 3πr² வரும். சரியாப்பா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்ன டவுட் இருக்குதா? புரியுது சார். அடுத்து போய்க்கலாமா? சார். இப்போ எது முடிச்சோம்? ஸ்பியர் முடிச்சோம், கெமிஸ்பியர் முடிச்சுக்கிறோம். சரியாப்பா? சார். அடுத்தது யார் வருவா? சிலிண்டர் முடிச்சிட்டு கோன் முடிச்சிடலாமா? ஓகே சார். சிலிண்டர் ஷேப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரெண்டு சைடு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சர்க்கிள் வரும். கரெக்ட்டுங்களா? சொல்றேன். சிலிண்டருக்கு என்ன ஐடியா தெரியுமா? சிலிண்டருக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் CSA, அடுத்து TSA, வால்யூம். சரிங்களா? ஓகே சார். CSA க்கு நார்மலா நான் வச்சுங்க. ரெண்டு சைடு இருக்குது. அதனால 2 வந்துரும். 2πr h இருக்கும். சரிங்களா? இந்த ரேடியஸ் பொறுத்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? ரேடியஸ் பொறுத்து இன்கிரீஸ் ஆகும். 2πr h. சரிங்களா? 2πr h. TSA என்ன ஆகும்னா இங்க பாருங்க இந்த இது மட்டும் வேகாத இந்த சர்க்கிள் பார்ட் இருக்கு பாத்தீங்களா? எத்தனை சர்க்கிள் மொத்தம் இருக்கும்? சிலிண்டருக்கு ரெண்டு சர்க்கிள் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சார். ஒரு சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? πr². இந்த சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? πr². ரெண்டையும் ஆட் பண்ணா 2πr². கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப இந்த CSA ஓட இத ஆட் பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? 2πr² plus 2πr². 2πr² plus 2πr². எந்த சர்க்கிள்? மேல இருக்க சர்க்கிள், கீழ இருக்க சர்க்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணா 2πr². கரெக்ட்டாப்பா? சார். இது ரெண்டுக்கு காமனா இருக்குது? 2πr காமனா இருக்குது. 2πr காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? h plus r வரும். எய்தர் இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கங்க, இல்ல இந்த ஃபார்முலா எடுத்துக்கங்க. ரெண்டு ஈக்குவல் தான். சரிங்களா? ஓகே சார். இதுக்கு என்ன வருதுன்னா πr² h. வால்யூமுக்கு என்ன? πr². πr² என்ன? சர்க்கிள். அந்த சர்க்கிள் எப்படி இன்கிரீஸ் ஆகுது? ஹைட் வச்சு இன்கிரீஸ் ஆகுது. புரியுதா? வால்யூம் எப்படி பண்றாங்க? இந்த சர்க்கிள் ஷேப் தான் எல்லாத்துக்கும் இருக்கு. சர்க்கிள் ஷேப் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த சர்க்கிள் ஷேப் எது வரைக்கும் வருது? அந்த ஹைட் பொறுத்து மாறும். அப்ப அதுதான் வால்யூம். அப்ப πr² h. சரிங்களா? πr² h. ஓகேங்களா? ஓகே சார். அடுத்தது யாரு? கோணா? கோன் பார்த்தலாமா? பார்த்துடலாம். கோன் வந்து சிலிண்டர் லிங்க் பண்ணிக்கலாம். பட் சிலிண்டருக்கு வந்து h டைரக்டா இருக்குது. இதுக்கு பார்த்தா கோனுக்கு என்ன இருக்கும்? ஸ்லாண்ட் கைட் இருக்கும். ஸ்லாண்ட் கைட்டோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா L. ஸ்லாண்ட் கைட்டோட நோட்டேஷன் என்ன? L. இது என்னது? ரேடியஸ் வந்து r. சரிங்களா? இங்க இருக்கிற ரேடியஸ் இது r, இது r. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இது பார்த்தா ஒன்லி இந்த பார்ட் மட்டும் வருது. கரெக்ட்டுங்களா? இந்த பார்ட் மட்டும் வரும்போது இந்த 2ங்கிறது கட் ஆயிரும். இந்த 2ங்கிறது கட் ஆயிரும். கச்சுக்கு பதிலா என்ன இருக்குது? L இருக்குது. கச்சுக்கு பதிலா என்ன இருக்குது? இந்த ஷேப்ல L இருக்குது. அப்ப என்ன ஆகும்னா πrl. என்ன வருது? πrl. அந்த கோனுக்கு ஹைட் இருக்குதா? ஸ்லாண்ட் ஹைட் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப கச்சுக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் ஆயிடுது? L ன்னு ரீப்ளேஸ் ஆயிடுது. சரியாப்பா? ஓகே சார். அப்ப இதுக்கு என்ன நடக்கும்? இதுக்கு எத்தனை சர்க்கிள் இருக்குது? கோனுக்கு எத்தனை சர்க்கிள்ப்பா? சார் சார் சிலிண்டர் பை 2 எடுத்துக்கலாமாங்க சார்? சிலிண்டர் பை 2 எடுத்துக்கிறியா? சிலிண்டரோட TSA பை 2 வெச்சுக்கலாம். கச்சுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? L போட்டுக்கலாமா? L. அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு? πrl plus πr². ஏன்னா இங்க சிங்கிள் சர்க்கிள் தான் இருக்குது. கோனுக்கு ரெண்டு சர்க்கிள் இருக்குமா? சிங்கிள் சர்க்கிள் இருக்குமா?
சிலிண்டருக்கு 2 சர்க்கிள் இருக்கும். கோனுக்கு பார்த்தா ஒரே ஒரு சர்க்கிள் தான். கரெக்ட்டுங்களா? அதனால தான் ஒரு டைம் வந்து சர்க்கிள் ஆட் ஆகுது. இன்னும் 2 டைம் ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, அடுத்தது யாரு? வால்யூம் ஆஃப் த கோன். வால்யூம் ஆஃப் த கோன் என்னது? சிலிண்டரோட ஃபார்முலா தான் 1/3 போட்டா போதும். 1/3 போட்டா சிலிண்டரோட ஃபார்முலா. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த ஹைட்ட பொறுத்து மாறும். இந்த ஹைட் எவ்வளவு இருக்குது? இது ஹைட் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஹைட். இந்த ஹைட்ட பொறுத்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே சார். இதோட முடிஞ்சா ஆலோ சிலிண்டர் ஆலோ இதுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். ஆலோ ஸ்பியர் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கொடுக்கலீங்க சார். சரி, இது மட்டும் பாத்தீங்கன்னா போதும். சரிங்களா? ஒரு டைம் பார்க்காம அப்படி கடகடன்னு எழுத முடியுமா பாருங்க. பார்க்காம கடகடன்னு எழுதிட்டீங்கன்னா அடுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே சார். ஐடியா